தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரேமலதா ஒதுக்கி வைக்கப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திமுகவிடம் பேரம் பேசி ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியும் 10 சட்டசபை தொகுதிகளையும் பெற்றார். ராஜ்யசபா எம்பி பதவிக்கு தன்னுடைய சகோதரன் சுதீஷை அனுப்பினார். 10 சட்டசபை தொகுதிகளில் 7 தொகுதிகளை நாயக்கர்களுக்கு வழங்கினார், அதாவது தெலுங்கர்களுக்கு வழங்கினார். தற்பொழுது தேமுதிக சார்பில் போட்டியிட்ட 9 பேர் தோற்றுப்போனார்கள். பிரேமலதாவின் மகன் விஜய் பிரபாகரன் கூட தோற்றுப்போனார். பிரேமலதா குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தற்பொழுது தேமுதிகவுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் உள்ளார்கள். கொங்கு சட்டசபை அமைந்துள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் பிரேமலதாவை சந்தித்து ஆதரவு கேட்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. பிரேமலதா அதற்கு தயாராக இருந்தார். தனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என அவர் தயாராக இருந்தார். ஆனால் நடிகர் விஜய் கண்டுகொள்ளவில்லை. பிரேமலதாவை எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணிக்கு அழைக்க வேண்டாம், ஆதரவை கேட்க வேண்டாம் என கூறிவிட்டார். தற்பொழுது பிரேமலதா ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார். மு.க. ஸ்டாலினை திருமாவளவன் 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் சந்தித்து பேசியுள்ளார். ஆனால் பிரேமலதாவை திமுகவும் கண்டுகொள்ளவில்லை. தேர்தல் களத்தில் கொங்கு சட்டசபை அமைந்துள்ளது. ஒரு உறுப்பினர் உள்ள தேமுதிக தற்பொழுது மறைக்கப்பட்டுள்ளது. தேமுதிகவை யாரும் கண்டுகொள்ளவில்லை, பிரேமலதாவை யாரும் கண்டுகொள்ளவில்லை. பிரேமலதா ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. பிரேமலதாவை சந்தித்து ஆதரவு கேட்டால் அவருடைய பேரம் கடுமையாக இருக்கும், அதற்கு நம்மால் அடிபணிய முடியாது என்று கூறி ஆரம்பத்திலேயே பிரேமலதாவை ஒதுக்கிவிட்டனர். பிரேமலதாவை சந்தித்து ஆதரவு கோரும் எண்ணத்தை நடிகர் விஜய் தரப்பு கைவிட்டுவிட்டது.